வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று திண்ணமாக சொல்லுகிற போது தமிழகம் வரக்கூடிய மோடியை எதிர்ப்பானேன்? தமிழகம் வருகை தந்து முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி அமைந்துள்ள விவேகானந்த பாறையில் அமர்ந்து தியானம் செய்ய அவர் விரும்பி அதன்படி அவர் தமிழகம் வருகிறார். அதை தடுப்பதற்கு முயற்சிகள் எடுப்பது ஏன்? இதுவல்ல அரசியல். அவரை எப்படி தடுக்க முடியும்? உங்களால் யாராலும் தடுக்க முடியாது. நீதிமன்றம் சென்றால் கூட நீதிமன்றம் இந்த வழக்கை ஏற்பது மிகவும் கடினம். அவரவர்கள் கொள்கைப்படி, அவரவர்கள் விருப்பப்படி அவர்கள் செயல்பாடு இருக்கட்டும். அதை தடுப்பது உங்களுடைய உரிமை அல்ல, உரிமையாகவும் கருதக்கூடாது. மோடியை நாங்கள் ஆதரிக்கவில்லை, எதிர்ப்பாளர்கள்தான். இருந்தாலும் அரசியலில் நியாயம் கற்பிக்க வேண்டும் என்பதை நாம் தெள்ள தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அரசியல் என்பது மோடியை தடுப்பதால் மட்டுமல்ல, மக்களுடைய எண்ணங்களில் நாம் குடிக்கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்திருக்கிறோம் மக்களுக்காக என்பதை மக்களே நினைத்து பார்க்கின்ற அளவிற்கு உங்களுடைய சேவைகள் இருக்க வேண்டும். உங்களுடைய சேவைகள் மக்களுக்கானதா என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். மோடியை எதிர்ப்பது என்பது தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும். அவர் இதில் வெற்றிதான் பெறுவாரை தவிர தோல்வி பெற மாட்டார். ஒரு பாரத பிரதமரை தடுப்பது என்பது இயலாத ஒன்று. நியாயம் இருக்க வேண்டும், செய்கின்ற செயல்களில் நேர்மை இருக்க வேண்டும். அந்த வகையில் அது இருந்தால், அமைந்தால் மட்டும்தான் அவரை தடுக்க முடியும். அவரவர்கள் மத கொள்கைகள் படி அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள இந்திய அரசியல் சட்டத்தில் உரிமை உண்டு. அதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது. ஸ்டாலினே நினைத்தால் கூட தடுக்க முடியாது. நீதிமன்றம் இந்த வழக்கை ஏற்கவே முடியாத அளவிற்குத்தான் அவர்கள் இருப்பார்கள். ஆகவே கீழ்த்தரமான அரசியல்களை செய்யாதீர்கள் தயவுசெய்து. ஏற்கனவே மோடிக்கு ராகுல் காந்தி பை பை மோடி, டாட்டா மோடி என்று சொல்லிவிட்டார். அப்படி இருக்கிற போது நீங்கள் வெற்றி பெறுகிற நிலையில் இருக்கிறீர்கள் என்று நீங்களே நினைத்து கொண்டிருக்கிற போது மோடி அவர்களை ஏன் தடுக்க நினைக்கிறீர்கள்? வரட்டும், போகட்டும். அரசியலில் நேர்மை நியாயம் இருந்தால் ஒழிய வெற்றி என்பது இனி சுலபமாக கிடைத்துவிடப் போகின்ற ஒரு பொருள் அல்ல. ஆகவே மோடி அவர்கள் வரட்டும், விவேகானந்த பாறையில் அவர் தியானம் செய்யட்டும், டெல்லி செல்லட்டும். வரவேற்று அவரை வழி அனுப்பி வைப்பதுதான் அனைவருடைய கடமையாக இருக்கும். தேர்தல் முடிந்துவிட்டது. தேர்தல் நடைபெறுவது ஜூன் 1 ஒரு தேர்தல் நடைபெறவிருக்கிறது, 7ஆம் கட்ட தேர்தல். ஆகவே முடிந்துவிட்ட தேர்தலுக்கு இடையூறு ஏற்படுத்துகின்ற வகையிலே மோடி நடக்கிறார் என்று சொன்னாலே நகைச்சுவையாகத்தான் இருக்கிறது. ஆகவே தயவு செய்து எதிர்க்கட்சிகள் சிந்தித்து செயல்பட வேண்டும். மக்களுக்கு என்ன நன்மை செய்தோம் என்பதை நீங்களே உணர்ந்து பாருங்கள். அப்பொழுதுதான் தெள்ள தெளிவாக செயல்பாடுகள் நமக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.